வெல்கம் டு மாமியா சமையல். இன்னைக்கு சமையலில் நம்ம பொடலங்காய் பீக்கங்காய் கூட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கிராம் பாசிப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் நாங்கள் குக்கரில் எடுத்து லைட்டாக ஆற வச்சுருக்கோம். கட் பண்ண பொடலங்காய் பீக்கங்காய் இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட ஒரு 10 சின்ன வெங்காயமாக ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறோம். அந்த மிக்ஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸோட நம்ம ஒரு சில்லு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோன்னு சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம், இது மூணையும் அரைச்சி இதையும் நம்ம அதோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ அரைச்ச தேங்காய் விழுது நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அரைச்ச மிக்சர் ஜார்லேயே கொஞ்சோன்னு நாங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கோம். பொடலங்காய், சொரக்காய் இந்த மாதிரி தண்ணி ஆகிறதுக்கு நம்ம நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அந்த காயிலேருந்தே தண்ணி வந்துடும் நமக்கு. இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போது ஒரு விசிலுக்கு நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். ஒரு விசில் அடித்து அதை நல்லா அந்த சவுண்டெல்லாம் போகிற வரைக்கும் நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீர் காய்ங்கிறதுனால தண்ணி ஊற்றாமே இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்திருக்கு நமக்கு. இப்போது இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிறதோட ஆல்ரெடி வேக வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்போடு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். கூட்டு நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் போட்டு இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வர டைமில் ஒரு 3-4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அந்த வெங்காயம் நல்லா டார்க் கலரில் ரோஸ்ட் ஆகணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சதை நம்ம பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி கொதிச்சிருக்க பருப்போடு நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பருப்பு கூட்டு ரெடி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.